குஜராத்தில் நம்ம மிஷினரிகளை ஒரு பிஷப் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ பெயில் கொடுக்காத அளவுக்கு அந்த போலீஸ் வந்து மத தீவிரவாத அமைப்பை சார்ந்தவங்களாக இருந்ததுனால லாக்கப்பில் வச்சு விசாரணை கைதியாக ஜெயிலில் வச்சுட்டாங்க. பெயில் எடுக்கிறதுக்கு சில மாதம் ஆகிவிட்டது, 2-3 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் கேஸ் வந்தால் கேஸ் ஒன்று கோர்ட்டில் நிற்காது. அந்த குறிப்பிட்ட கொஞ்ச காலம் ஜெயிலில் வச்சு பயமுறுத்த தான் அவங்களால செய்ய முடியும். இந்திய சட்டத்தின் பிரகாரம் யாருக்கும் இவங்க டாக்ஸ் கொடுத்தாங்க, இயேசுவை பற்றி சொன்னாங்க, இவங்களுக்கு 2 மாதம் ஜெயிலு 1 வருஷம் ஜெயிலுன்னு ஒருத்தருக்கு இதுவரை தண்டனை கொடுத்தது இல்லை, கொடுக்கவும் முடியாது சட்டத்தின் பிரகாரம். அல்லையோ சொல்லுங்கள். அறியாமை தான் பிசாசை பயன்படுத்துவான். போலீஸ் கூட்டு போனால் என் பேரில் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லுங்கள், போலீஸ் பயந்துருவாங்க. என்னை கோர்ட்டு கொண்டு போனால் நீதிபதி கேட்பாங்க, என்ன சட்டத்தில் கைது பண்ண அவங்கள? அவங்க இந்திய சட்டத்தின் பிரகாரம் மதத்தை பற்றி சொல்லலாமே, பிறகு எப்படி கைது பண்ண முடியும்? பதில் சொல்ல முடியாது. சும்மா மிரட்டி அனுப்புவாங்க, அவ்வளோதான். எழுதி அனுப்புவாங்க, வெறும் வெள்ளை பேப்பரில் எழுதி அனுப்பி விட்ருவாங்க பயமுறுத்தி. அதனால் ஒருத்தரும் பயப்படாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு பிஷப் நம்ம தாங்குகிற ஊழியத்தில் உள்ளவரை ஜெயிலில் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 5-6 மாதம்னு நினைக்கிறேன். 5-6 மாதம் ஜெயிலில் வச்சு பெயில் அப்புறம் தான் கிடச்சிது. அந்த கோர்ட்டுக்கு வந்த கோர்ட்டில் ஒன்றுமே இல்லை, கேஸ் விடுதலை தான். அப்போ ஏன் ஒரு 4-5 மாதம் ஜெயிலில் இருக்க வேண்டியது இருந்தது? அவர் சொன்னார், ஜெயிலில் போனதுனால ஜெயில் கைதிகளில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைய மாறி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் உள்ளே போகாமல் இருந்தால் அவங்க ரட்சிக்கப்பட முடியுமா? அப்போ உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆண்டவர் கொண்டு போனால் என்ன அர்த்தம்? அங்கே ஒரு ஆத்மா உங்களுக்காக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசணும் இயேசுவை பற்றி. அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார்னு பேசணும். இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார்னு பேசணும். அல்லேலூயா. எதிர்ப்பு வரும், பயமுறுத்தல்கள் வரும், பயப்பட தேவையில்லை. நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா.